ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு நிஃப்டியோட ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் எதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட் நாளைக்கு பார்க்கும்போது 25,867 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 25,815, செகண்ட் சப்போர்ட்டு 25,730, தேர்ட் சப்போர்ட்டு 25,646. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ டபுள் டாப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 26,000 நிறைய டைம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் இன்றைக்கி போய் 26,000 போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னையோட 7 தடவை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த 26,000 வந்து ரிஜெக்ஷன் பண்ணி திரும்புது. ஸோ இப்போ நாளையை பொறுத்தளவுக்கு இந்த 25,867 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 25,952 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,000 தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே கேர்ஃபுல்லான இடம். இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் 26,088. ஸோ ஃபர்தராக அதையும் தாண்டி மேலே போகுதுன்னா 26,173. இதுதான் வந்து நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகே, இப்போ பாசிட்டிவ் சைடு போணுச்சுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, டவுன் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னும் போது மார்க்கெட்டு எதுக்குள்ளே இருந்தால் ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,952க்கும் 25,867க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்த வந்து நம்ம நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப அவாய்ட் பண்ணுறது இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு ரொம்ப சேஃபான விஷயம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 58,815 கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,712 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 58,544, தேர்ட் சப்போர்ட்டு 58,376. இதெல்லாம் வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 58,983 மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த டேவோட ஹையான 59,086 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டன் 59,252, தேர்ட் ரெசிஸ்டன் 59,421. இதெல்லாம் வந்து டவுன் அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியான்னு பார்க்கும்போது 58,983க்கும் 58,815க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறப்ப சைட்வேஸாக தான் இருக்கும். அது ப்ரீவியஸாக சைட்வேஸாக தான் இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் சைட்வேஸாக இருக்கிறதுக்கான நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக கூடிய சப்போர்ட் நாளைக்கு பார்க்கும்போது 27,503 நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 27,449, செகண்ட் சப்போர்ட்டு 27,362, தேர்ட் சப்போர்ட்டு 27,274. இதெல்லாம் வந்து ஃபர்தராக வீக் ஆகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,590 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட்டு. மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மேலே ஆக்ட் ஆகக்கூடிய 27,643 ரிஜெக்ஷன் ஏரியான்றது நாளைக்கு வந்து ரெசிஸ்டன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன், செகண்ட் ரெசிஸ்டன் 27,731, தேர்ட் ரெசிஸ்டன் 27,818. இதெல்லாம் வந்து அப்சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே இருக்க போகுதுன்னா 27,500க்கும் 27,590க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடம் சைட்வேஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது போகுன்றது நம்ம வந்து ப்ராபபிலிட்டியான லெவல் தான். அதனால் இந்த லெவல்ஸை வச்சுக்கிட்டு நாளைக்கு பேப்பர் ட்ரேடிங்லையோ இல்லை பேக் டெஸ்ட்டுக்கோ இந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து சிபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான்றதை டிஸ்க்ளைமர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஃபர்தர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. கோர்சஸ்மே ப்ரொவைட் பண்ணிக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இண்டிகேட்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பைன்டு இண்டிகேட்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணியும் வால்யூமை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இருக்குன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, நல்ல ஃபால் வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதேமாதிரி நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் காமிக்கும்.
இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் நல்லா வந்து ஃபால் வந்துருக்கு. இந்த இடத்துல டபுள் டாப்பு இப்போ ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபர்தராக ஃபால் ஆகுதுன்னா ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கம்பைன்ட் இண்டிகேட்டரோட வேலை. ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா என்னோட ரெஃபரலுக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.